பசங்க நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பாராட்டுகிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம பசங்களுக்கு இது ஒரு மாற்றம் வேணும் என்றது நான் ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு. அது ஒரு ஸ்போர்ட்ஸு, அது எந்த ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்குதோ, அவங்கவுங்களுக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையில ஈடுபாடு, எந்த ஒரு கெட்ட பழக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. அது உண்மையிலேயே ஒவ்வொரு டீமும் சேர்ந்து இங்கே வருகை தந்திருக்க அனைத்து தொகுதியில் சேர்ந்திருக்க மாணவர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், உங்களுடைய காலேஜ் படிக்கிறவங்களும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், இந்த நீங்கள் அடுத்த ஒரு தலைமுறைக்கு நீங்கள் ஒரு ஊக்கம் கொடுக்குறீங்க. அது ஒரு விஷயத்தில் நான் மனதார பாராட்டப்படுறேன். ஏன்னா பெப்பிக்கு நான் ஒரு முக்கியமாக நான் சொல்கிறேன். ஏன்னா பெப்பி வந்து ஒரு 3-4 இயர்ஸாகவே கூட இந்த விஷயத்தில் நான் விஷயத்தில் கூட ட்ராவல் பண்ணுறது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்கள. ஆனால் இங்கே ஏன்னா பெப்பி வந்து ஒரு ஃபுட்பால் அந்த கிரவுண்டை ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க. ஆனால் நம்ம இங்கே இருக்கிற பசங்களை வந்து நம்ம ஸ்போர்ட்ஸால் மட்டும்தானே நம்ம திருத்த முடியும், வேறு எதுலேயும் நம்ம திருத்த முடியாதுன்னு அப்போ வந்து பதிவு பண்ணுவாங்கள. அதுக்கு எப்படி ஒரு டீமாக இதை வந்துட்டு இந்த விஷயம் என்னன்னா, இப்போ இதை வந்து இயர்லி ஒன்ஸ் நடத்தாது, இயர்லி 2 வைஸ் நடத்துது, 6 months ஒன்ஸ் நடத்துது. ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு டீமை மேட்ச் சுற்றிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் இந்த டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. டைம் வேஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, சாட்டர்டே சண்டே மீதி நாள் வேலைக்கு போவீங்க, படிக்கிறது போவீங்க, உங்கள் விஷயத்தை நீங்கள் பாட்டு பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா தேவையில்லாத விஷயத்த யோசிக்க மாட்டீங்க. அடுத்த வாரம் மேட்ச் இருக்குது, அடுத்த வாரம் மேட்ச் இருக்குது, அடுத்த வாரம் மேட்ச் இருக்கிறதுனால ஒரு தவறான விஷயத்துக்கு போக மாட்டீங்க. அது ஒரு அவாய்ட் ஆகும் நமக்கு. உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நம்ம பசங்க எவ்வளோ கிரவுண்டில் விளையாடுறது போன்றதை பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் வராங்க பார்த்தீங்களா, அவங்களும் வருவோம். இது வந்து இது இன்னைக்கு இருக்கிற, ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் இங்கே இருக்கிற வரைக்கும் தந்திருக்கிற அனைத்து நம்மளுடைய நண்பர்களுக்கும் தெரியும். நம்முடைய இங்கே இருக்கிற போதைப் பொருள் வந்து எவ்வளோ ஈஸியாக கிடைக்குது, எவ்வளோ எளிதாக எல்லாருக்குமே இதை எவ்வளோ கெட்ட பழக்கத்தை போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், அவங்க போய் கூட நம்ம திருப்பி அவங்களை மீட்ட முடியுதா அது அந்த ஒரு சின்ன நீங்கள் அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னால் கூட அவன் நம்ம மேலே கோபப்படுவான். இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி தான் இருக்குது. அதுக்கு ஒரு மாற்று வழியாக நம்ம கோர்ட்டு ப்ரீமியர் லீக் நீங்கள் கோர்ட்டுனா கோர்ட்டு போடுமா ஓகேம்மா. இந்த ப்ரீமியர் லீக்கை நீங்கள் துவக்கி வச்சதற்கு உண்மையிலேயே சந்தோஷம் தான். ஆனால் நான் உண்மையிலேயே நான் தினேஷும் லோகேஷும் அந்த டீம் வரும்போது சொல்லும் போது நினச்சேன், சரி எப்பவுமே நீங்கள் நடத்துகிற மேட்ச் தான் நினச்சேன் நான். ஆனால் பக்காவாக ஒரு ஐபிஎல் மேட்ச் நடத்துகிற மாதிரியே ஒரு ஜெர்சி கொடுத்து கிரவுண்டு நல்லா பர்ஃபெக்டாக வேணியம் பண்ணியிருக்கீங்க, ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த ஆண்டு இன்னும் அடுத்த ஆண்டு பண்ணுவோம், அடுத்த சீசன் பண்ணும்போது இன்னும் நம்ம சிறப்பாக சேர்ந்து பண்ணுவோம். நிறைய விஷயத்துக்கு அது லோகேஷ் சொன்னா போயிட்டேன். இது மாதிரி அது ஐபிஎல் மாதிரி இது பிட்டிங்லாம் பண்ணிக்கலாம், ஏர்லாம் விட்டிங்களாமே, ஆக்ஷன்லாம் விட்டிங்க, பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது என்ன ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் பண்ணிங்க ஆக்ஷன் விட்டிங்கன்னு தெரியல எனக்கு. சூப்பராக சொன்னாங்க. இது நல்ல இது எப்படி தெரியும் ஐடியா இதெல்லாம் இருக்கா? இல்லை ஜென்ரலாக யார் இல்லை, இது ஒரு நல்ல துவக்கம் தான். இதை விட்டுறாதீங்க, இதை அப்படியே எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? ஒரு டீமுக்கு ஒரு கேப்டன் இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் இருப்பீங்க. அந்த கேப்டன் கூட ரொட்டேஷன் மூலியம் வாங்க. அப்போ தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஒருத்தர் மாறி வந்தால் தான் ஒருத்தருக்கு தெரியும். ஒருத்தராக இது பண்ணிக்காதீங்க. இன்னொரு விஷயம் வந்து எல்லோரும் எல்லாம் நம்ம ஏரியா பசங்க தான், நம்ம ஏரியா தான். நம்ம அடுத்தது எதுக்காக போகும்போது கூட நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கலெக்டிவாக டீம் எடுக்கும்போது எங்கே போய் ஜெயிக்கிற வழியை பாருங்கள். அந்த மாதிரி ஒரு டீம் வந்து பிக் பண்ணிங்களே, பெஸ்ட்டு பவுலரு, பெஸ்ட்டு பேட்ஸ்மேனு, பெஸ்ட்டு ஃபீல்டரு, பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் எடுப்பீங்களே, அது சொல்கிறேன் அடுத்த கட்டத்துக்கு. ஆனால் இது விட்டுறாதீங்க, நல்லா எடுத்து செஞ்சுருக்கீங்க. என்னால் என்ன உதவி செய்யணுமோ, என்னால் என்ன முடியுமோ கண்டிப்பாக செய்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த கிரவுண்டாக நம்ம போட்டு எல்லாருக்கும் இந்த கிரவுண்ட் தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குது. இப்போ இந்த கிரவுண்டும் வேணும்னு அவங்க வந்து இன்கேஸ் சொன்னால் இன்கேஸ் இங்கே சுற்றி இருக்கவங்க எதனா ப்ராப்ளம் வந்துன்னா அப்புறம் அவர்கிட்ட பேசுவது கொடுத்தாங்க. ஆனால் இந்தியாவிலேருந்துலாம் சொல்கிறாங்க, எங்கள் கிட்ட கேட்டால் அவர்கிட்ட கேட்டால் சொல்கிறாங்க பர்மிஷன் கொடுக்கல. ஆனால் லாஸ்ட்டில் அவங்களே கவர்மெண்ட் வந்து அது மட்டும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னா கொஞ்சம் நான் மைக்கு நாங்கள் பர்மிஷன் கேட்டோம். நான் கரண்ட் போட்டதால பர்மிஷன் கேட்டோம். ஆனால் கரண்ட் எங்களுக்கு எந்த கொடுக்கல. இதே வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க பேசினாங்கன்னா அது வேறு எதெல்லாம் போய் முடியும். இல்லை வேண்டாம், சின்ன பசங்க வேறு அதனால நீங்களே பேசிட்டா நம்ம எப்போ மேட்ச் ஆகுது நீங்கள் வந்து சொன்னீங்க. நான் அடுத்த வாட்டி வரும்போது போகணும், நான் முறைப்படி வாங்கி கொடுத்தேன். நம்ம ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கோ என்ன பர்மிஷன் நான் வாங்கிட்டேன். கண்டிப்பாக